அதனால் நான் மீண்டும் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, அப்போ சசி தரூர் இங்கே வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் முதல்ல வேலை வாங்கி கொடுத்தவர். மீண்டும் அதே தவற செஞ்சார். அதனால் போயிட்டேன். அப்போ போன ஆள் தான். அதுக்கப்புறம் நான் வரலைன்னு வச்சுக்கோமே. இப்போ தான் வந்தேன். இந்த 28 வருஷ பயணத்தில் உங்களால் மறக்க முடியாதது அப்படின்னா எதை சொல்லலாம்? முன்னாள் யூகோஸ்லாவியாவுடைய இயற்கை அழகெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாடு அது. அங்கே இருக்கும்பொழுது தெரியல எனக்கு. நான் பாஸ்டன்லேருந்து குரோவேஷியா போய் இறங்கும்பொழுது ஏதோ ஒரு ஒரு 200 ஆண்டுகள் பின்னாடி போயிட்ட மாதிரி தோணுச்சு எனக்கு. அதாவது அமெரிக்கா வந்து மிக செல்வம் படைத்த, வளமை கொஞ்சம், எழில் கொஞ்சம் ஒரு நாடு. அங்கேருந்து நீங்கள் இது வந்து செகண்ட் வேர்ல்டு யூகோஸ்லாவியா. தேர்ட் வேர்ல்டு கிடையாது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிடையாது. அங்கே போகிறீங்க, அங்கே வந்து ஒரு 1960களுக்கு நீங்கள் போயிட்ட மாதிரி இருக்குது. அங்கே போனால் அந்த கோட்டு, அந்த இது வந்து கம்யூனிஸ்ட வாடகை எல்லாம் இருக்குது அங்கே. அதை வந்து எனக்கு இன்றைக்கி யோசித்து பார்க்கும்பொழுது இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இன் இட்ஸ் மேக்கிங். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது என்று ஒரு எண்ணம் இருக்குது. சில மிக திறமை படைத்த சில மனிதர்களை நான் ஐக்கிய நாடுகள் சபையில் சந்தித்தேன். என்னுடைய இன்டர்லாக்யூட்டர்ஸ், இப்போது நீங்கள் என்னுடைய நான் வந்து சந்தித்து அவர்களோடு நான் பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டிய அந்த அரசை சேர்ந்தவர்கள், அந்த வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர்கள், அவர்களில் ரொம்ப பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் பல பேரை பார்த்தேன். நம்ம இந்தியர்களே சில பேர் எனக்கு அங்கே இந்திய தூதர்கள் சில பேர் அறிமுகமானாங்க. பவன் வர்மா பெரிய எழுத்தாளர். அவர் என்னுடைய ஏறக்குறைய ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டார். நான் வியக்கிற ஒருத்தர். சசி தரூர் நான் வியக்கிற பலரில் ஒருத்தர். ரொம்ப பெரிய ஆளுமைகள் இவர்களெல்லாம். இவர்கள்ட்டிருந்து நிறைய கற்றுக்கணும். அவர்கள் மாதிரி அவ்வளவு அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பிறந்து வர வேண்டும். அவர்கள் மொழியை ஆள்வது எப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஆள்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலைஞர் அவர்களை தெரிஞ்சதாகட்டும், அவர் என் மேலே பிரியமாக ஒரு சின்ன பையனை நடத்துகிற மாதிரி ரொம்ப அவருக்கும் எனக்கும் உள்ள வயசு வித்தியாசத்தில் ரொம்ப எவ்வளோ நுட்பமாக அவர் பழகினார், எப்படி நுட்பமாக சில விஷயங்களை அணுகினார் அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சது.